வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழில் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, என்று கொல் அம்ம எவ்வகை சொல் என்பதை கண்டறிக. இடைச்சொல் என்று கொல் அம்ம ஆகியன இடைச்சொற்கள். கண்ணன் நோயின்றி வாழ்ந்தான் எவ்வகையான எச்சம்? குறிப்பு வினை எச்சம். பண்ணொடு தமிழொப்பாய் என தொடங்கும் பாடல் இடம்பெறும் நூல் தேவாரம். 4 என்ற எண்ணை குறிக்கும் தமிழெழுத்து எது? சா. மாணவர்களே, உங்களுக்கு சீருடை இல்லையா என வினவும் வினா கொடை வினா. பொருந்தாத மரபுத்தொடரை குறிப்பிடுக. பொருந்தாதது கோழி கூவும் என்பது பொருந்தாதது. கோழி கொக்கரிக்கும், சேவல் கூவும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. ஆன்சர் பி. மண்ணில் புதுமை மலர்க்குள் மனம் வைத்தாய். மண்ணில் புதுமை மலர்க்குள் மனம் வைத்தாய். திருவாசகத்தில் இடம்பெற்ற பாடல்களின் எண்ணிக்கை 658 பாடல்கள். திருவாசகத்தில் இடம்பெற்ற பாடல்கள் 658 பாடல்கள். சொல்லிசை அளபடையை தேர்க. ஆன்சர் தழீஇ. சொல்லிசை அளபடை தழீஇ. பிரித்தெழுதுக. வெவ்விருப்பாணி. வெவ்விருப்பாணி வெம்மை ப்ளஸ் இரும்பு ப்ளஸ் ஆணி. வெம்மை ப்ளஸ் இரும்பு ப்ளஸ் ஆணி. பொருந்தாத இணையை கண்டறிக. பொருந்தாதது பையுள் இன்பம் என்பது பொருந்தாதது. பிரித்தெழுதுக. நன்கணியர் நன்கு ப்ளஸ் அணியர். நன்கணியர் நன்கு ப்ளஸ் அணியர். அடுத்து பொறுத்துக. வைதருப்பம் ஆசுகவி. கௌடம் மதுரகவி. பாஞ்சாலம் சித்திரகவி. மாகதம் வித்தார கவி. விளம்பி என்பது ஊர் பெயர். அற்புத பழ ஆவணங்காட்டி அடியனா என்னை ஆளது கொன். பாடியவர் யார்? சுந்தரர். அற்புத பழ ஆவணங்காட்டி அடியனா என்னை ஆளது கொன். சுந்தரர். சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு 14 கீழ்க்கணக்கு நூல்கள். பொருந்தாத இணையை கண்டறிக. குயில்பாட்டு கண்ணதாசன் என்பது பொருந்தாதது. சிறுபஞ்ச மூலம் காரியாசான். ஞானரதம் பாரதியார். எழுத்து சீசு செல்லப்பா. பண்ணொடு தமிழொப்பாய் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் தேவாரம். 1000 யானைகளை போரில் கொன்ற வீரனை புகழ்ந்து பாடும் இலக்கியம் பரணி. கிறிஸ்தவ கம்பர் என புகழப்பெறுபவர் H.A. கிருட்டிணனார். கிறிஸ்தவ கம்பர் H.A. கிருட்டிணனார். இஸ்லாமிய கம்பர் உமறு புலவர். நற்றிணையை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி. திருக்குறளில் எத்தனை அதிகாரம் உள்ளன? 133 அதிகாரங்கள். பாரதிதாசனார் எச்சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார்? புரட்சி கவிஞர். உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என வழங்கப்படும் காப்பியம் சிலப்பதிகாரம். அடுத்து பொறுத்துக. மேதி எருமை சந்தம் அழகு கோதில் குற்றமில்லாத அங்கணர் சிவன். அடுத்து பொறுத்துக. தொடர் பொருள். ஆகாய தாமரை இல்லாத ஒன்று. 1000 காலத்து பயிர் நீண்ட காலத்திற்குரியது. முதலை கண்ணீர் பொய் அழுகை. கொட்டி அளத்தல் மிகுதியாக பேசுதல். சைவ திருமுறைகளில் 10வது திருமுறை திருமந்திரம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது எந்நூலின் புகழ்மிக்க தொடர்? திருமந்திரம். தவறானவற்றை தேர்வு செய்க. குமரகுருபரரின் நூல்கள். குமரகுருபரரின் நூல்களில் பொருந்தாதது வேதியர் ஒழுக்கம். கண்டங்கத்திரி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி ஆகிய 5 மூலிகையின் எப்பகுதி உடல் நோயை தீர்ப்பன? வேர்பகுதி. முக்கூடர் பல்லு கற்பதன் பயன்? உழவுத் தொழில். மீன் வகைகள். விதைகளின் பெயர்கள். ஆன்சர் அனைத்தும். சூழ்ந்து மாமயிலாடி நாடகம் துலங்குருத்தனவே. இடம்பெற்றுள்ள காப்பியம் சீவக சிந்தாமணி. பொருள் தருக. மயரி மயக்கம். திருவிளையாடல் புராணத்தில் வரும் விருத்தப்பாக்கள் 3363. திருவிளையாடல் புராணத்தில் வரும் விருத்தப்பாக்கள் 3363. மணிமேகலை குறிப்பிடும் குற்றங்கள் எத்தனை? 10. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் என்ற கூற்று யாருடையது? திருமூலர்.
என்னுடைய சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் பேரிடியாக இருந்தது என்று கூறியவர் காந்தியடிகள். இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டவர் அகத்தியலிங்கம். இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் இந்நூலுக்குரியவர் மூச்சை விட்டு சென்ற நாள் 1956 டிசம்பர் 6. இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற நூலின் ஆசிரியர் அம்பேத்கர். கோட்டோவியம் என்பது நேர்கோடு வரைவது, கோணக்கோடு வரைவது, வளைகோடு வரைவது. ஆன்சர் 3 கோடும் வரைவது. தமிழர் வளர்த்த நுண்கலைகளில் முன்னணியில் நிற்கும் கலை ஓவியக்கலை. நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என்றவர் ரசூல் கம்சதேவ். கண்ணூல் வினைஞர் என்றழைக்கப்பட்டவர் ஓவியர். மோகனரங்கனின் தமிழ் ஒலித்து கொண்டு இருக்கும் பொருள்கள் வானொலி, பாவரங்க மேடை, தொலைக்காட்சி. ஆன்சர் அனைத்தும். இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை என்றவர் சுரதா. போலச் செய்தல் பண்பை அடிப்படையாக கொண்ட கலை நாடகக்கலை. தமிழ்வேலி என்று மதுரை தமிழ்ச்சங்கத்தினை கூறிய நூல் பரிபாடல். தமிழ்வேலி என்று மதுரை தமிழ் சங்கத்தினை கூறிய நூல் பரிபாடல். முனுசாமி மங்கலம் இணையருக்கு பிறந்த மங்கை தில்லையாடி வள்ளியம்மை. என்றுமுல தென்தமிழ் என்றவர் கம்பர். என்றுமுல தென்தமிழ் என்றவர் கம்பர். அந்தமான் எவ்வகை மொழி? பொதுமொழி. தொகைச்சொல்லை விரித்தெழுதுக. நானிலம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல். பின்வரும் இலக்கண குறிப்புகளுக்குரிய பொருந்தா சொல்லை தேர்க. உருவகம் பொருந்தாதது தேன்தமிழ். தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழி 42 உள்ளன. அடுத்து பொறுத்துக. பெயர்ச்சொல் வேலன், வினைச்சொல் வந்தான், இடைச்சொல் 5ம் 6ம், உரிச்சொல் மாவீரன். ஆங்கில சொல்லிற்கு சரியான தமிழ்ச்சொல் யாது? இந்தியன் சக்சஷன் ஆக்ட். இந்திய வாரிசுரிமைச் சட்டம். என்னே தமிழின் இனிமை என்பது உணர்ச்சித் தொடர். திருத்தப்படாத அச்சுப்படி. இதற்கு சரியான ஆங்கிலச் சொல்லை காண்க. கிரீன் ப்ரூஃப். கிரீன் ப்ரூஃப். முற்றியலுகரச் சொல் கதவு. ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல். அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். இக்குறளில் முதலிரு சீர்களில் வந்துள்ள எதுகை இணை எதுகை? அடுத்து பொறுத்துக. முருகன் உழைப்பால் உயர்ந்தான். 3ஆம் வேற்றுமை. பண்டைய மன்னர்கள் தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டனர். 4ஆம் வேற்றுமை. அமுதா பாடத்தை எழுதினாள். 2ஆம் வேற்றுமை. கண்ணன் வந்தான். எழுவாய் வேற்றுமை. குறுந்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் பெருந்தேவனார். தனிச்சொல் இன்றி 4 அடியாய் வரும் வெண்பா இன்னிசை வெண்பா. வாக்கிய அமைப்பினை கண்டறிக. மாலதி திருக்குறள் கற்றால் தன்வினை வாக்கியம். ஒரு பொருளின் தன்மையை மிகைப்படுத்தி கூறுவது உயர்வு நவிர்ச்சி அணி. குறுந்தொகை பாடல்களின் எண்ணிக்கை 401 பாடல்கள். குறுந்தொகை பாடல்கள் 401 பாடல்கள். ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. வாளை வாளை. இளம்பெண் மீன் வகை. வையை நாடவன் யார்? பாண்டியன். தவறான விடையை தேர்வு செய்க. சிலப்பதிகாரம் கைலாய மலை. தவறான விடை சிலப்பதிகாரம் கைலாய மலை என்பது தவறானது. வெட்ட வெளியையே கடவுளாக வழிபட்ட சித்தர் கடுவெளிச் சித்தர். ஐங்குறுநூறு நூலை தொகுப்பித்தவர் யானை கட்சேழ் மாந்தரஞ்சேரல் இரும்பொறை. பக்தி சுவைநனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனாரால் பாராட்டப்பட்டவர் சேக்கிழார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என பாடியவர் திருமூலர். எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது கலிங்கத்து பரணியே. யார் கூற்று? பேரறிஞர் அண்ணாவின் கூற்று. திருக்குறளுக்கு 11 உரை எழுதியுள்ளனர். அவ்வுரைகளுள் சிறந்த உரை எழுதிய தமிழ் சான்றோர் பரிமேலழகர்.
ஏலாதி 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று. நெஞ்செல்லும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் பாரதியார். சைவ சமயக் குரவர் நால்வருள் அரிமர்தன பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றியவர் மாணிக்கவாசகர். மருத்துவ பொருள்களின் பெயரில் அமைந்த இரு நூல்கள் திரிகடுகம், ஏலாதி. சரியானவற்றை பொறுத்துக. கான் காடு, உழுவை புலி, மடங்கல் சிங்கம், என்கு கரடி. பகைவனிடமும் அன்பு காட்டு என கூறிய நூல் பைபிள். பொருந்தாததை தேர்ந்தெடுத்து எழுதுக. கடுவெளி சித்தர் அறிவுரைகள். கடுவெளி சித்தரின் அறிவுரைகளில் பொருந்தாதது தீயொழுக்கம் செய்யாதே. கடுவெளி சித்தரின் அறிவுரைகள்: பெண்களை பழித்து பேசாதே, பாம்போடு விளையாடாதே, போலி வேடங்களை போடாதே. பொருத்தமான பழமொழியை கண்டறி. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா, ஆற்றுணா வேண்டுவது இல். அகநானூற்றில் முதல் 120 பாடல்கள் அடங்கிய பகுதி களிற்றுயானை நிறை. வியாசரின் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் பாஞ்சாலி சபதம். முன்றுரை அரையனார் என்ற பெயரில் அரையனார் என்னும் சொல்லின் பொருள் அரசன். செரு அடுதோள் நல்லாதன் என பாராட்டுவது பாயிரம். திருவிளையாடல் புராணத்திற்கு உரை எழுதியவர் நாமு வேங்கடசாமி. அடுத்து பொறுத்துக. விபுதர், புலவர், பணவன், அந்தணன், வேணி, செஞ்சடை, அல்கு, இரவு. பிரித்தெழுதுக. வாயினீர், வாயின் + நீர். நடுவண் அரசு தமிழ்மொழியை செம்மொழியாக அறிவித்த வருடம் 2004. நுண்ணிய நூல் பல கற்றவர்க்கே அமைந்த அரிய கலை பேச்சுக்கலை. என்னுடைய நாடு என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள தலைப்பு தேசிய மலர். சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது என உணர்ந்தவர் பாரதிதாசன். அரசினர் கீழ்திசை சுவடி நூலகம் அமைந்துள்ள இடம் சென்னை. திராவிட என்னும் சொல்லே தமிழென்னும் சொல்லிலிருந்து உருவானதாகும் என கூறியவர் ஹீராஸ் பாதிரியார். நிலத்திலும் அடர் உப்புத்தன்மை உள்ள நீரிலும் வாழும் பறவை பூநாரை. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என அழைக்கப்படுபவர் வாணிதாசன். நாடக சாலையொத்த நற்கலா சாலையொன்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து. யார் கூற்று? கவிமணி. ஒளிப்படம் எடுக்கும் முறை கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1830ஆம் ஆண்டு. பாவேந்தர் பாரதிதாசன் பாடியது தேனொக்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி. தேங்க்யூ.